எவர்கிரீன் பொக்கிஷம் இதுக்குள்ள இருக்கு. வணக்கம் பேப்பர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 90s kids candy. என்ன அடையாளம் அந்த பாக்ஸ்னு பார்க்காதீங்க. இந்த பாக்ஸ் தான் கிடைச்சிச்சு. நான் எங்களுக்கு வந்தது வந்து ஒரு வெள்ளை கவர்ல வந்துச்சு. ஆமா, ஸோ இதுக்குள்ளதான் இந்த 90s 2K கிட்ஸ் அவங்க சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாம இந்த ஒரு 80s 70s ரேஞ்ச் வரைக்குமே போயிடலாம். ஸோ அவங்களோட எவர்கிரீன் பொக்கிஷம் இதுக்குள்ள இருக்கு. இது 90s மட்டும் இல்ல, ஆல் ஓவர் கிட்ஸுக்கும் ஃபேவரட்டான ஐட்டம்ஸ். ஏர்லி 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, 90s 80s வயசான தாத்தாவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு அமேசிங்கான ஐட்டம்ஸ் உள்ள இருக்கு. ஸோ இப்போ அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இது வந்து ஒரு எவர்கிரீன் வீடியோவா இருக்க போகுது. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஐட்டம் பேப்பர் கேண்டி. இருக்கலாமா? இது வந்து ஒரு ஆல் ஓவர் 90s கிட்ஸான ஒரு ஃபேவரட் ஐட்டம். நிறைய பேர் இங்க எல்லாம் தேடி இருப்பீங்க. ஆக்சுவலா பர்சனலி இந்த ஒரு பேப்பர் கேன் நான் சாப்பிட்டது கிடையாது, பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். எனக்கு டீனா கெவின் நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. எனக்கு கெவின் பார்த்துருக்கான் ஆனா சாப்பிட்டது இல்லை. ஸோ இப்போ கெவின் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ரியாக்ட் பண்ண போறான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம இந்த கோன் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த 2 rupees கோன். ஆமா, அந்த கோன் டேஸ்ட் வருது. வேக வச்ச பாஸ்தால சால்ட் உப்பு சாடியும் சரி சுகர் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. எல்லாரும் ஒரு டேஸ்ட் சொல்றாங்க. ஸோ நான் என்னோட கருத்தை நான் கண்டிப்பா இங்க பதிவு பண்ணி ஆகணும். எனக்கு எப்படி இது ஃபீல் ஆகுதுன்னா, இந்த சர்ச்சில் வந்து அப்பம் தருவாங்க, எனக்கு அது சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருக்குது. பட் அதிலே கொஞ்சம் ஸ்வீட்டாக கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப எதிர்பார்த்தது கேண்டி. ஆமாம், கோன் சாக்லேட். இது ஆக்சுவலி நானும் ரெனியும் ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் கூட இருக்கும். சின்ன வயசுல சாப்பிட்டது. கடைசியா சாப்பிட்டது வந்து நான் 4th படிக்கும் போது. 4th தான் இவன் 6th. ஸோ லைக் ஒரு போகும் 10 இயர்ஸ் போகும். நீ சாப்பிட்டுருக்கியா? கடைசியா சாப்பிட்டு மோஸ்டா கிடைக்க மாட்டீங்க, அதான் மேட்ரு. ரொம்ப ரேரா கிடைக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கிடைச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஆரஞ்சு. அந்த ஒன்னியா வியூஸ். ஸோ அதே மாதிரி அந்த உள்ள ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு க்ரீம் எல்லாம் வச்சு அழகா வச்சிருக்காங்க. செஸ். பியூர் சுகர். அல்டிமேட்டா இருக்கு. ஒரு லேயர் தான் கொடுத்துருக்காங்க, உள்ள இன்னர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆமா, பட் நமத்து போகாம இன்னும் ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்பினஸோட இருக்கு. நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்ட மயக்கத்துல இருக்கேன். ஆமா, ஃபுல்லா பைட் பண்ணி பாரு. எந்த வரைக்கும் பைட் பண்ணி பாரு. அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கு, அதான் மெயின் மேட்ரு. ஆமா. ஸோ அடுத்த டிஷ்ஷுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ரேட் பண்ணலாம். இல்ல, ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா, இது வந்து எங்க சித்தி அவங்க ஆஃபீஸ்ல வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கிருந்து எங்க வீட்டுல 3 சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு எங்க சித்தி வாங்கிட்டு வந்தாங்க. So credit goes to our சித்தி. ஆமா,
சொல்ல மெயின் மேட்டர் என்னன்னா நாங்க அன்பாக்சிங் சொல்லி எடுத்துட்டு வந்துட்டோம். இன்னும் யாரும் அதுல ஒரு பிட் கூட சாப்பிடல. ஆமா நாங்க அன்பாக்சிங் பண்ணனும். நாங்க தான் முதல்ல டேஸ்ட் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாம் இந்த சொல்லி கேண்டி எல்லாம் எந்த ஷாப்ல இருந்துச்சு டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கோட போடுறோம். கடை அட்ரஸ் எல்லாமே போடுறோம். ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த பாக்ஸ் ஃபுல் ஆஃப் கேண்டிஸ் பிளஸ் ஒரு பேக் ஃபுல் ஆஃப் டாய்ஸ் சேர்த்து 600 rupees தான் ஆச்சு. ஆமா இதெல்லாம் உட்டன் டாய்ஸ், இதெல்லாம் 90s கேண்டிஸ். ஸோ ரேர் ஐட்டம்ஸ். இப்போ கூட உட்டன் டாய்ஸ்ல எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, இப்போ கிடைக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க அதெல்லாம். ஓகே, வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாத்தையும் இந்த கேண்டி எல்லாம் போட்டு அதுக்கு என்ன அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் கொடுக்குறோம். பிகாஸ் ஒவ்வொரு டேஸ்ட் டிஃபர் ஆகுது. ரேட்டிங் பண்றோம். ஸோ நீங்க எதிர்பார்த்து இருக்கிற நிறைய கேண்டிஸ் உள்ள இருக்கும். ஓகே, சோ இந்த வீடியோ யாராச்சும் 90s கிட்ஸ் பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்க அவங்களோட சப்போர்ட் எதிர்பார்ப்போம். ஏன்னா நாங்க எல்லாமே 2000 யாருமே 90s. ஆமா ஆக்சுவலா நான் 2000 2002 2004. ஆமா சோ அந்த 2 வேரியபிள்ல இருக்கும், ஈவன்ல இருக்கும். ஆமா சோ இந்த 90s பக்கத்துல தான் நான் ரொம்ப இருக்கிறதுனால ஆமா எனக்கு கொஞ்சம் ஒரு பெருமையா கெத்தான விஷயமா இருக்கு. நான் ரொம்ப பெருமையா இருக்கு. பட் நாங்களும் early 2K கிட்ஸ். ஆமா ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஓகே இது ஆக்சுவலா எங்களுக்கு என்னன்னு தெரியல. ஆமா ஆக்சுவலா உள்ள இருக்கிற நிறைய ஐட்டம்ஸ்க்கு எங்களுக்கு பேர் தெரியல. புளிப்பு மிட்டாய் மாதிரி இருக்கு. ஐ திங்க் சோ இந்த ரேஞ்ச் ஆஃப் அது அந்த மாதிரி தான் இருக்கு. ஐ திங்க் இது சுகர் கேண்டி இல்ல கேரமல் கேண்டியா இருக்கும். பாக்குற உங்களுக்கு இதுக்கோட பேர் என்ன, இல்ல நீங்க சாப்பிட்டுருக்கீங்களா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வாக்யூம் ஃபீல் பண்ண மாதிரி ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் எடுக்க வேணாம். எங்க அக்கா தெரிஞ்சு அதனால தான் யாரும் தப்பா எனக்கு தெரியும். டேட்ஸ் இல்ல லைக் அந்த இம்லி கேண்டி இருக்கும்ல, இந்த புளி கேண்டி அந்த டேஸ்ட். நான் சொன்னதேதான், நான் சொன்ன அதே புளிப்பு மிட்டாய். நமக்குலாம் ஃபர்ஸ்ட் அந்த 2 ரூபா 50 பைசான்னு வரும் பாருங்களா, ஒரு பேப்பர் ரோல்ல வரும்ல, பிடிக்கும். அவங்களுக்கு டேஸ்ட் பழகி இருக்கும். லிட்டரலி அதேதான் இப்ப குச்சில இருக்கு. இல்ல இந்த டேஸ்ட் நான் வந்து சின்ன வயசுல ஃபீல் பண்ணிருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபெமிலியர் டேஸ்ட் என்ன சாக் கேண்டி ரொம்ப ஃபெமிலியரா ஃபீல் ஆகுது. அந்த இம்லி கேண்டி டேஸ்ட் நல்லா வருது இதுல. சோ இது வந்து எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் புளிப்பு மிட்டாய் தான். நம்ம 50 பைசா 1 ரூபால வாங்கின இந்த பேப்பர் ரேப் பண்ணி வாங்கினது ரொம்ப திக்ல வராங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டியா இருக்கும். இது கொஞ்சம் ஆடா இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கடிச்சிட்டு பார்க்க டர்மைட் மாதிரி இருக்கு. ஆனா ஆக்சுவலா இப்ப இருக்கிற பசங்களுக்கு நிறைய பேருக்கு இது பாதி பேருக்கு இது என்னன்னே தெரியாது. எங்களுக்கே தெரியல. நாங்களாம் early 2000s, இப்ப லேட் 2000 பசங்களுக்குலாம் சுத்தமா தெரியாது. நாங்க சொல்றது நீங்களே எங்களை பூமர் ஜென்சின்வீங்க. ஆமா, நீங்க கிரிஞ்சுன்னு கூட நினைக்கலாம். பட் இதெல்லாம் யார் நினைப்பாங்கன்னா இதெல்லாம் சாப்பிடாதவங்க தான் நினைப்பாங்க. சாப்பிட்டவங்களுக்கு ஒரு மாதிரி நாஸ்டால்ஜிக்கா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேண்டி போலாமா? அம்பர்லா கேண்டி. அம்பர்லா கேண்டி எல்லாம் வந்து அப்பெல்லாம் ஒரு காலத்துல, ஆமா, இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற முக்காவாசி ஐட்டம் வந்து இப்ப எப்படி நம்ம கேட்பரிஸ்ல புதுசா சில்க் பப்ளி எல்லாம் கொண்டு வராங்க. எங்களுக்கு அந்த காலத்து எங்களுக்கு இதுதான் சில்க் பப்ளி எல்லாம். எங்களுக்கு நான் கொடை சாக்லேட்னு சொன்னா வாங்காம இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா சாக்லேட்டியா இருக்கும்ல. சாக்லேட் உள்ள வந்து ரைஸ் கிறிஸ்பீஸ் இருக்கு. அந்த ரைஸ் கேண்டி கிடையாது. ஆமா, இங்க பாருங்க, இது சும்மா இருக்கு. நம்ம சாப்பிட்டதுல வந்து வெளியில ஃபுல்லாவே சாக்லேட்டியா இருக்கும். ரைஸ் கிறிஸ்பீஸ் வெறும் ஒரு கோன் ரைஸ் கிறிஸ்பீஸ். யாருக்கு வேணும்? எனக்கு நான் actually it's really good. ஆமா, சாப்பிட்டு எனக்கு நீங்க ரெண்டு பேர் கஷ்டப்பட வாய் வைக்கிறீங்க. பட் இது எங்களுக்கு ஆக்சுவலி நியூ. ஆமா, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இல்ல. ஆமா, பட் இதுவும் நல்லா தான் இருக்கு. நாங்க இல்ல இத பார்த்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க உள்ள என்ன இருக்கும்னு. பாப்போம். நாட் பட் கிறிஸ்பினஸ் இல்ல. ஓகே, இதுல வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஏத்த நான் வந்து எல்லாருக்கும் இது தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இல்ல இது எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே சாப்பிட்டுருப்பாங்க. அது வந்து டீனா இப்ப ரிவீல் பண்ணுவா. புளிப்பு மிட்டாய், ஆரஞ்சு புளிப்பு மிட்டாய். ஆரஞ்சு புளிப்பு மிட்டாயிலே ஆக்சுவலா வேரியன்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 2 வேரியன்ட் பார்த்திருக்கேன். ஒன்னு பண்ணலாமே, ஒன்னு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பு, இன்னொன்னு ஒரு சர்க்கிள் ஷேப்லயே ஒன்று வரும். நான் அதிகமா சின்ன வயசுல சாப்பிட்டது சர்க்கிள் ஷேப்பு தான் ஆக்சுவலா. பட் இதுதான் ஆரஞ்சு மிட்டாய்ன்ற ஒரிஜினல் கான்செப்ட் கொடுத்தது இந்த சாக்லேட் தான். ஆமா,
இது சாப்பிட்டா மற்றதெல்லாம் சாப்பிட முடியாது, வாயிலே இருக்கும். சொன்னேன். அதனால நாங்க இந்த ஓரமா எடுத்து இப்படி வச்சிடுறோம், கடைசியா நாங்க சாப்பிடுவோம். எடுத்த பவுல்குள்ள ஆமா, அந்த பவுலுக்குள்ள நாங்க போட்டுடுறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கோன் கேண்டி இருக்கு. இதுவும் நம்ம என்னன்னு ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலி இது வந்து கானிக்கோ ஆரஞ்சு ஃபிளேவர். இதனால இது என்னன்னு தெரியல. இது நான் இது ஸோ ஐ திங்க் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே 90s சீரீஸ்ல ஒரு சின்ன இதுல ஒரு சாக்லேட் டிப் வரும், கிரன்ச்சி சாக்கோ டிப்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல இருக்கிற சாக்கோ பால் தான் கேரமெல்ல சாக்லேட்ல மெல்ட் பண்ணி சாப்பிடும், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம வாங்கி வாங்கி சாப்பிடுவோமே. இதோட டேஸ்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா பவுல்ஸ் ஆரஞ்சு பிஸ்கட் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி ஆன்லைன் டீனா பெர்ஃபெக்ட்டா சொல்லிருக்கா. ஆரஞ்சு பவுன்ஸோட அந்த cream ஃப்ளேவர் தான் இது. நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஆக்சுவலி இது என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனா இது ஸ்டில் இன்னும் நிறைய பொட்டிக்கடைல வந்து இது விக்கிறாங்க. நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சாஃப்ட்டா இருக்கு. நீங்க யாராவது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சாஃப்ட்டா இருக்கு. டீனா இந்த இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ண வேணாம், வீடியோ ரொம்ப பெருசா போகும். லிட்டரலி ஒரு தேங்காய் பிஸ்கட் கோகனட் கேண்டி. இத்தனை நாள் இது தெரியாம நான் வாங்காம இருந்திருக்கேன். நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லி விட்டுருக்கேன். இது வந்து எங்க அம்மாச்சிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, நாக்கு நல்லா இருக்கு. ஆமா. நெக்ஸ்ட் வந்து ஐ திங்க் அவங்களுக்கு வந்து இது எல்லா சாக்லேட்டோட பேரும் தெரியும், சாப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஐ திங்க் இந்த கமர்கட்டு. இது இன்னும் கிடைக்குது காமனாவே. சோ இது நாங்க ஆக்சுவலா நாங்க இதோட ஃபேமிலியை நாங்க நிறைய இப்போ ரிவீல் பண்றோம். ஆமா, ஏன்னா எங்களுக்கு இது பேரு என்னன்னு தெரியல. இது இலந்த வடை. ஒரு ப்ளூ கலர் பாக்கெட்ல வரும், டார்க் ப்ளூல. சோ இதெல்லாம் இப்ப காமனா கிடைக்கிறது தான் அந்த இலந்த வடை எல்லாம். சோ பர்மீஸ் ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் தெரிஞ்சவங்களே இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இதோ கைண்ட் ஆஃப் கமர்கட்டு டைப் தான், பட் புளிப்பா இருக்கும். அதோட கொஞ்சம் புளிப்பா இருக்கும். சேம் ஃபேமிலி டைப். சோ இது நாலுமே இதை நாங்க பிரிச்சு இப்ப சாப்பிட்டா நாங்க 1 மணி நேரத்துக்கு சாப்பிட்டு இருக்கணும். ஆமா, அதனால மட்டும் காட்டுறோம். இது பேரெல்லாம் பாக்குறவங்க யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா இல்ல இதை சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுப்போம். இதுவும் எங்களுக்கு என்னன்னு தெரியல. பாக்க மேகி உருட்டி போட்ட மாதிரி இருக்கு. நான் நல்ல மேகியை சுகர் கோட் பண்ண மாதிரி இருக்கு. டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம ரிவீல் பண்ணிட்டு வச்சிருவோம். நம்ம ஒன்னு எடுத்துட்டு, ஏன்னா பின்னாடி அவ்வளவு பெரிய ஃபேமிலி இருக்கு. ஸோ அவங்களுக்கு கொடுத்தா நாங்க அன்பாக்சிங் பின்ன நாங்க மட்டும் சாப்பிட்டு இருக்கோம். ஐ திங்க் நான் இதை சாப்பிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. அந்த பேப்பர் கேண்டி டேஸ்ட் தான் வருது. இது சொல்றேன், வேக வச்ச பாஸ்தால சுகர் போட்ட மாதிரி இருக்கு. எனக்கு டேஸ்ட் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, பட் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. இது டேஸ்ட் கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. நம்ம எனக்கு எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல. பட் இருக்குனா மைதா மாவுல பண்ண ஐட்டம்ஸ் வேக வச்ச அந்த கன்சிஸ்டன்சி இருக்குல, அதெல்லாம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ அடுத்தது வந்து நம்ம ஒரு இன்னும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எவர்கிரீன் தான் கொண்டு வர போறோம். ஆமா, இதுல நிறைய ஒரே ஃப்ளேவர் தான், பட் நிறைய கலர் ரேப்பர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரெடியா? அது இப்போ கூட புது ஜென்ரேஷனுக்கு அது இன்னும் வித்துக்கிட்டு இருக்காங்க. பட் என்னதான் அது வித்து எல்லாரும் சாப்பிட்டாலும் அப்பனுக்கும் அப்பன்னு சொல்லி ஒருத்தன் இருப்பாங்களே, அந்த மாதிரிதான் இது. இவங்க தான் வந்து ஆதி காலத்து நமக்கு பிடிச்ச. எடுக்கலாம் சாக்கி சாக்கோ. சோ சாக்கியோட ஆன்செஸ்டர் தான் நம்ம சாக்கோ. ஆமா, சோ நான் இங்க வைக்கிறேன். யாருக்கு என்ன கலர் எடுத்துக்கலாம்? yellow. எனக்கு வந்து yellow, ரெட், yellow. நல்லா எடுத்து வரணும். green. ஓகே. ஆக்சுவலி நான் அப்ப சாப்பிட்ட கம்பெனி அது எக்ஸாக்ட் சேம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கலரும் இந்த பேக்கேஜ் பார்க்கும்போது அதனால தான் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. நீயும் இத ரொம்ப பயங்கரமா ஒரு நாளைக்கே நாங்க லிட்டர் 20 கிட்ட சாப்பிடுவோம். அத பேக்கெட்டா வாங்கி அப்ப ஐ திங்க் இது டப்பால போட்டு வித்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் டப்பால. ஆமா, இதுவும் சரி, அந்த புளிப்பு முட்டையும் சரி 50 பைசாக்கு நாங்க வாங்கியிருக்கோம். if I'm not wrong, பட் இது நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஓல்ட் டைம்ல 25 பைசாக்கு நீங்க வாங்கியிருக்கலாம். சரி, பட் ஆனா இந்த டைம்ல 1 ரூபாய்க்குன்றது ரொம்ப. ஆமா,
ஒன்னு டேஸ்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஓபன் பண்ண வேணாம். டேஸ்ட் so good. இதுல நல்லா இது பண்ணு. so So, good. நம்ம என்னதான் சாக்கோ சாக்கி வந்து நம்ம நிறைய தடவை சாப்பிட்டோம்னா ஒரு டைமா சாப்பிட்டோம் அது ஒரு ஃபீலே தனி. இந்த பல்லால இழுக்கிறது அந்த இது இருக்குங்க. சாக்கி சாக்கி ஆக்சுவலி இந்த மார்க்கெட் எப்படி போச்சுன்னா சாக்கி சாக்கி டபுள் ஃபிளேவர்ல விட்டாங்கல அவங்க வெண்ணிலா சாக்லேட். ஸோ அது வந்தக்கு அப்புறம் இது வந்து அவ்வளவா வாங்குறது இல்ல. ஸோ சாக்கி சாக்கி 1 ரூபாய்க்கு பேக்கேஜ் ஒரு பெருசா இருக்கும். ஸோ இது ட்ரெண்ட் போய் இப்ப சாக்கி சாக்கி ட்ரெண்ட் வந்து இப்ப சாக்கி சாக்கி ட்ரெண்ட் போயிட்டு கான்மா ட்ரெண்ட் நமக்கு போயிட்டு இருக்கு. பட் டேஸ்ட் ஸ்டில் ரிமைன்ஸ் சேம். பட் திஸ் ரிமைன்ஸ் எவர்கிரீன். எப்பவுமே எவர்கிரீனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது எங்களுக்கு ஆக்சுவலா என்னன்னு தெரியல, பட்டன் கேண்டி மாதிரி இருக்கு, ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு. ஐ திங்க் இது கெஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் என்னன்னு. இந்த சூர மிட்டாய்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலா இந்த போலோக்கு ஆன்சிஸ்டர்னு ஒருத்தங்க கை காமிங்களா யாராவது என்கிட்ட ஒருத்தங்க. நோ கை காமி. போலோவோட ஆன்சிஸ்டர் This goes like this. ஒரு ராக்கி டைப்ல இது போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா நம்ம ஒரு கேம் இல்ல நோ ஐ திங்க் இட்ஸ் பிளேயபிள். நம்ம விளையாண்டோம்ல கேம் அந்த மாதிரி இருக்கும் போல. அதேடா அக்கடா அவதி விதி இல்ல பிளேபிள்னா டபுள் இருக்குமே. இப்போ நீங்க விளையாடுங்க சும்மா அதே ரோல். இது நான் பாத்திருக்கேன். ஸோ மோரலஸ் இவங்க எடுக்கிற எல்லாமே எனக்கு ஃபெமிலியரா இருக்கு. அது எப்படின்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு இன்னும் கரெக்டா தெரியல. பட் இத வந்து ஆல்ரெடி சாப்பிட்டவங்க கண்டிப்பா இது எப்படி இருக்குன்னு தெரியும். சோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இல்ல நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு. இது நான் ஆக்சுவலி ரீசெண்டா சாப்பிட்டேன். இந்த டேஸ்ட்ல நம்ம நூலை சாப்பிடுறேன். டேஸ்டும் ரொம்ப இனிப்பா இல்ல, நல்லா இருக்கு. மைல்டா இருக்கு. சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் நினைக்கிறேன். அந்த காலத்துல இந்த மாதிரி சுகர் கேண்டி ஹிட். இப்பெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா சுகரான்னு கேட்பாங்க. இன்னும் இதே இதுல கொஞ்சம் வித்தியாசமா இந்த பட்டாணி மாதிரி வெள்ளை கலர்ல நம்ம வேளாங்கண்ணி போனா சாப்பிடுவோம்ல. வேளாங்கண்ணி போகும்போது நாங்க சுகர் கேண்டி ஒன்று வாங்குவோம். வேளாங்கண்ணி போனவங்க தெரிஞ்சிருக்கோம். இந்த பட்டாணி கடையில ஒயிட்டா குட்டி குட்டியா முள்ளா இருக்குமே ஒரு கேண்டி. ரவுண்டா எக்ஸாக்ட். ஓகே அண்ட் நம்ம வந்து ஓகே இது ஆக்சுவலி எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஹிந்தி ஐ திங்க் இட்ஸ் லைக் ஹாஜ்மோலா சம்திங் ஜூஸ் கோலா சம்திங். ஐம் நாட் ஷூர் என்னதுன்னு. மேபி மவுத் ஃப்ரெஷ்னர் ஆக்சுவலி. பட் இந்த பட் இது வந்து பிசிகோலா மாதிரி இருக்குமோ? இல்ல பட் இது வந்து நிறைய 90s படத்திலேயே வந்திருக்கு, ஆடாவே வந்திருக்கு. இன்னும் கூட நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா it looks like பாம்பு மாத்திரை. look like chocolate. It's not chocolate, it's பாக்கு. யா நீங்களா வெயிட் பண்ணீங்க. டேஸ்ட் செம்ம இன்டென்ஸா இருக்கு. ரைட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா this one. சோ அந்த காலத்து பசங்களுக்குலாம் வந்து ரோஸ் மில்க் கேண்டின்னு சொன்னா அது தெரியும். பார்க்கலாமா? இது இப்போ எப்படி வருதுன்னா சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல நான் எங்கேயோ பாத்துட்டேன். இது வந்து நான் ஐ திங்க் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சென்ஸ் வந்து ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு கேப்ல. ஏன்னா அப்போ நான் திருச்சியில இருந்தேன். அப்போ இது வந்து வாயில போட்டுக்கிட்டே நான் குத்துவோம். இந்த கல்யாண வீட்டுல பீடா சொல்லலாம் யாரெல்லாம் போயிருக்கீங்களா அவங்களே இதை பாத்துருக்கலாம். ஆமா வாயில போடல சாப்பிட்டோம். ஃபுல்லா போடு சாப்பிடல, நான் மட்டும் சாப்பிடுறேன்ல போலோ. பட் நான் நினைச்ச கேண்டி கிடையாது. இது ஆக்சுவலா போலோ டேஸ்ட். பட் the hint of பாக்கு. ஆமா. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா நீங்க எல்லாம் சிகரெட்டை குடிச்சு பார்த்துருக்கீங்க. இப்போ சிகரெட் சாப்பிட்டு பார்க்க போறீங்க. ஸோ 2 கைண்ட்ஸ் இருக்கு. இது பென்சில் டைப் பண்றாங்க. பட் எங்களுக்கு சிகரெட் கேண்டி மாதிரி தான் இருக்கு. திஸ் ஆக்சுவல் 90s கிட்ஸ் சிகரெட் கேண்டி. ஸோ பாருங்க எந்த ஊர்லங்க சிகரெட் இவ்வளவு பெருசா இருக்கு. நீங்க வந்து நிறைய படத்துல இந்த சிகரெட் மாதிரி எல்லாம் நீங்க பாப்பீங்க. காமெடி சீன்ஸ்லயே பாப்பீங்க. ஹீரோயின் வந்து சிகரெட் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஹீரோ வந்து பார்த்த உடனே அது சாக்லேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒரு எனக்கு மோஸ்ட் எக்ஸைட்டிங். இது எந்த சாக்லேட் சாப்பிடணும்னு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது இந்த சாக்லேட்காக தான்.
ஸோ மோஸ்டா இந்த மாதிரிலாம் நம்ம வீட்ல பண்ணி மாட்டிக்கிட்டு அடி வாங்கிருக்குங்கலாம் நிறைய நடந்து. ஆமா ஆக்சுவலா இது நீங்க டிசைன் பாத்தீங்கன்னா நட்ராஜ் பென்சிலோட என்னப்பா டெக்ஸ்சர் மாதிரி இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஒண்ணு மட்டும் சாப்பிடலாம். வெயிட் பண்ணுங்க, பிரிக்காதீங்க நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, என்ன எப்படின்னு மணி இப்படி பண்ணுங்க. எல்லாம் பார்க்கதாங்க தெரியுங்க, எப்படி வைக்கணும்லாம் தெரியாது. தப்பா நினைச்சாதீங்க, இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. இவன் பண்றான், நானும் பண்றேன், அவ்வளவு. அதுக்காக எனக்கும் பழக்கம் இருக்குன்னு நினைச்சாதீங்க. எங்க 2 பேருக்குமே அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. எனக்கும் கிடையாது. எப்படி வைக்கணும்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன். நீ எங்க லெவல் என்னன்னா, எங்க லெவலே இந்த சாக்லேட் லெவல் தான். பார்க்கதான் நாங்க பெரிய பசங்க, ஆனா மனசுல இன்னும் குழந்தைதான். ஓகே நைஸ். ஓபன் பண்ணி வைக்கிறேன். ஓகே வந்து பென்சில் வந்து நாங்க ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். நாங்களும் இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறோம். அது கிஃப்டா பண்ணுங்க. ஐ திங்க் அந்த உடன் குச்சி உங்களுக்கு நம்ம வாங்குவோம், அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுவும் இது ஒண்ணு தான். எக்ஸாக்ட்லி தி சேம்னு நினைக்கிறேன். டிஃபரண்டா பட் இது வந்து பியூர் சுகர். லைட்டா வெல்லம் டேஸ்ட் வருது. வெல்லம் டேஸ்ட் ஜாகரி. ஸோ இவ்வளவு நேரம் நாங்க கண்டினியூஸா வீடியோ எடுக்கிறோம். நாங்க நிறைய டேஸ்ட் பண்ணிட்டோம். பட் எதுலயும் எங்க டேஸ்ட் டிஃபர் ஆகாம அதோட தனித்தனி டேஸ்ட் அப்படியே தனியா தெரிஞ்சு பாருங்களேன். ஸோ அதான் 90s ஓட மகிமை. ஆமா, இப்ப நம்ம என்னதான் இப்ப இந்த காலத்துல இருக்கிற கேட்பரிஸோ 5 ஸ்டாரோ கிட்கேட்டோ சாப்பிட்டோம்னா ஒரு சாக்லேட் சாப்பிட முடியாது. எந்த சாக்லேட் சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட் கான்ஸ்டன்டா வந்துகிட்டே இருக்கும். பட் இதுல ஒரு டேஸ்ட்டுமே எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வருது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டி போலாமா? இது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், காயின் சாக்லேட். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாக்லேட். அப்ப எங்களுக்கு கோல்டு சாக்லேட் அவ்வளோ எக்ஸாக்டிங்கா, அப்போ நாங்க ஒரு ஃபாரின் சாக்லேட் லெவலுக்கு நாங்க ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இத பிரிக்கிறதே ஒரு தனி ஃபீல் தெரியுமா? உடையாம எடுக்கிறது. ட்ரிபிள் சீஸ். ஆமா, இதுல வந்து இந்த ட்ரிபிள் சீஸ் 2 பேரும் முடிச்சனா பிக்கல் அழகா 3 பட்டா. ஓகே. இந்த டேஸ்ட் கான்ஸ்டன்ட் மாறல. சேம் டேஸ்ட். இவங்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரொம்ப இனிப்பா போகாது, இனிப்பே இல்லாம போகாது, ஆனா நீங்க இனிப்பா ஃபீல் பண்ணலாம். ஓகே நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலி ஜெல்லி. அந்த காலத்து ஜெல்லி. இது நான் பார்த்ததே இல்ல. கடிச்சா டக்குன்னு போயிடும் உள்ள. இப்ப பார்க்கலாமா? யாருக்கு என்ன ஃப்ளேவர் வேணும்? எனக்கு ரெட், எல்லோ, எனக்கு ஆரஞ்சு. ஐ திங்க் சிசர்ஸ்ல கடிக்க கூடாது. இத வந்து சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாயில வச்சு கடிங்க, உள்ள போயிடும் அப்படியே. ஆக்சுவலா ஜெல்லின்னு சொல்லாமா இல்ல சிப்ஸிப்போட தம்பின்னு சொல்லாமா தெரியல. இல்ல சிப்ஸிப் வந்து வேற, அது டோட்டலா வேற கன்சிஸ்டன்சில இருக்கிற வேற ஒரு இது ஃபுட் ஐட்டம். இது ஜெல்லி மாதிரி தான் இருக்கு. பட் இது பேக்கிங் நல்லா இருக்கு பாருங்க. எங்கேயுமே இதுவாகல. பின்னாடி கூட நல்லா மாதிரி இருக்கும். சரியா? இது வந்து ஒரு மினியேச்சர் ரஸ்னா பாக்கெட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே வாயில வச்சு கடிங்க, உள்ள போயிடும். 1 2 3. சோ குட். நாங்க இது வரைக்கும் சாப்பிட்டதுலயே இப்போ இங்க சாப்பிட்டதுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட். சூப்பரா இருக்கு. சொல்லல, இட் பி குட். யாரெல்லாம் இந்த ஸ்ட்ரா ஜெல்லி சாப்பிட்டுருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இதோட டேஸ்ட் வந்து பக்காவா புரியும். எக்ஸாக்ட்லி. ஓகே சோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே ஆக்சுவலா இந்த பாக்ஸ்ல நிறைய இருக்கு. இது சேம் காயின் சாக்லேட் டேஸ்ட் தான் இருக்கும். சோ நாங்க ஓபன் பண்ணல. இது கார்ட்டூன் ஸ்கிரீன். நான் மட்டும் மறுபடியும் இது actually சும்மா கொடுத்தாங்க எங்களுக்கு அங்க. ஆமா கோலி. பட் நம்ம கோலி சோடால எல்லாம் இந்த கோலி தான் ஆக்சுவலா போட்டு குடுக்குறாங்க. வேற. ஓகே இது வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப ஈகரா இருந்தேன். எனக்கு யாருமே இந்த கேண்டி பார்த்தது இல்ல. சோ அழகா ஒரு கிளாஸ் பாட்டில்ல இந்த நர்ட்ஸ் ஒரு கேண்டி வரும்ல யுஎஸ்ல, அது மாதிரி இருக்கு. இது மட்டும் ஓபன் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் நான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள இருக்கிறதெல்லாம் சேம் தான் நினைக்கிறேன். கலர் பாட்டில் தான். நம்ம ஓபன் பண்ணுங்க எல்லாம் சும்மா. நம்ம இத ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்கு. ஓபன் பண்றது வித்தியாசமா இருக்கு.
உள்ள ஏன் ஆரஞ்சு ஃப்ளேவர்ப்பா? இந்த இதை நான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. பட் நான் சாப்பிட்ருக்கேன், சின்ன வயசுல டிஃபர் சாப்பிட்ருக்கேன். ஆகுது. இந்த இது ஆரஞ்சு கொஞ்சம் டிஃபர் ஆகுது. புளிப்பு மிட்டாய் டேஸ்ட். அவன் கரெக்டா ஒண்ணு போடுறான். புளிப்பு மிட்டாய் டேஸ்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது புளிப்பு மிட்டாய் டேஸ்ட். சேம் நம்ம இங்க பார்த்தோம்ல, சோ இதோட டேஸ்ட் தான் நினைக்கிறேன். இதோட டேஸ்ட் தான் வருது எனக்கு. இது லெமன் பா. நீங்க இருக்கீங்க? நீ சாப்பிட்டியா? அது ரெண்டு வாயில போட்டுறான். எப்படிடா? நல்லா இருக்கு. இது கோலா சாக்லேட், பிசிகோலா. பிசிகோலா. பிசிகோலா என்னது? பிசிகோலா ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு கோலா போட்டு கொடுப்பாங்க. இன்னுமே நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப அது வந்து நிறைய இடத்துல கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கலாம் இல்லனா அதாங்க கொடுப்பாங்க. ஆமா, அதனால செகண்ட் கிளாஸ்ல போய் சாப்பிடுவோம். அது இப்போ உன்னோட இது நீ வாங்கிட்டு வர. ஏன்னா எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு ஆக்சுவலா நாங்க இத 4 ஃப்ளேவரும் டேஸ்ட் பண்ணிட்டோம். இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்சுவலி. பட் ஸ்டில் எனக்கு ஆரஞ்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து இந்த கோலாவும் அந்த பீனும் சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பாக்ஸ்குள்ள ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்க ஒரு ஐட்டம் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தேன் மிட்டாய். forever wonderful. ஆமா. ஸோ இது early 80s அதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, ஸோ இப்போ கரண்ட்ல இருக்கிற 2K இருந்தாலும் சரி, இட்ஸ் ரிமைன் கான்ஸ்டன்ட். பட் என்ன ஒண்ணுன்னா அந்த கரெக்டான எக்ஸாக்ட் டேஸ்ட் வந்து எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இவ்வளோ பெரிய சைஸ்ல இருக்கும், அது இப்போ சுருங்கிக்கணும் ஒன்று வந்து ஓபன் பண்ணாலும் இந்த மாதிரி தெரிஞ்சதால ஒரு ஹார்ட் ஷேப் கேக் டேஸ்ட் இருக்காங்க. டேஸ்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் சும்மா காட்டுறோம், என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து மேங்கோ கேண்டி, இந்த புளிப்பு மிட்டாய் ஃபேமிலி. ஆமா, டிக்பிட்ஸ். இது இன்னும் கிடைக்குது, எல்லாத்துக்கும் பெரிய பாக்கெட்டே கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் அந்த ரோஸ் கேண்டி, போலோவோட டாடி. ஏன் டாடினா பெருசா இருக்கு. ரைமிங்கா சொன்னா பாத்தீங்களா, ரோஸ் கேண்டி போலோவோட டாடி. இது ரோஸ் கேண்டி. இது பல்லி முட்டாய்ன்னு சொல்லுவோம்ல, மார்ஷ்மெல்லோ. ஸோ மார்ஷ்மெல்லோ இது வந்து சுகர் கேண்டி. ஸோ நம்ம அப்படியே பெண்ட் பண்ணிக்கலாம் அது ஷேப்புக்கு. ஸோ நல்லா நம்ம இழுத்து பண்ணா பஞ்சு முட்டாய் ஆகும். ஸோ இது மெயினா வந்து இந்த சம்மர் டைம்ஸ்ல, ஸோ இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, சம்மர் வந்து இது ஞாபகம் தான் வரும். ஏன்னா சைக்கிள்ல வந்து அந்த டிங் டிங் அடிச்சுட்டு ஒரு ஹார்ன் ஓடிட்டு வருவாங்க. இது எப்பயுமே ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல நிற்கும். எப்போ அந்த சவுண்ட் கேட்டாலும் உடனே ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுத்து ஓடி போக வேண்டியது. அழகா வாட்ச் மாதிரி கையில தருவாங்க, மீச ஓட்டி விடுவாங்க. அப்புறம் டக்கு நெக்ஸ்ட் சாப்பிட வேண்டியது. ஸோ அது வந்து என்னதான் நம்ம கிட்ட இப்ப நிறைய காசு இருந்து பெரிய பெரிய சாக்லேட் வாங்க முடிஞ்சாலும் இது கிடைக்குமா? நம்ம சின்ன வயசுல யோசிச்சு பார்க்கணும். அப்ப அந்த 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு வீட்டுல கெஞ்சு கூத்தாடி அழுது புலம்பி வாங்கி சாப்பிடும் போது அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒரு வேலை பண்ணுவோம், லைனா முட்டி போட்டு போய். ஆமா, பாட்டு போடுவோம். ஏதோ நாங்க வந்து சின்ன வயசுல முட்டியெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி நாங்க சில பல சாகசங்கள்லாம் செஞ்சு காசு வாங்கி இதுல போய் சாப்பிடுவோம். முட்டி போட்டு போய் கை கும்பிட்டு வர நிப்போம். அதுக்கு ஒரு 2 லைன் பாட்டு வேற இருந்துச்சு. அப்ப நாங்க ரொம்ப கிரிஞ்சா இருந்தோம். பிச்சையிலே வளர்ந்தோம். ஆமா, நாங்க வந்து அப்போ ரொம்ப கிரிஞ்சா இருந்தோம். இப்ப கிரிஞ்சு இல்லைன்னு கேட்காதீங்க, இப்ப நாங்க பயங்கர கிரிஞ்சா இருக்கோம். இது வந்து கேண்டி பாப், அந்த காலத்து கேண்டி பாப். ஆமா, இப்ப இந்த பாப் வாயில போட்ட வெடிக்கு மேஜிக் பாப் மாதிரி இப்ப அந்த காலத்து மேஜிக் பாப். இது வந்து ஒரு ஆல்பபெட் பிஸ்கெட்ஸ். இது வந்து அந்த ஜீரண பிஸ்கெட், அது இது ஜீரகம் போட்டுருப்பாங்க. சோ ஸ்டில் நவ எல்லாருக்குமே ஞாபகம், நம்ம எல்லாம் லெட்டர் இது புக்ல படிக்கிறோமோ இல்லையோ, இத சாப்பிடுற பேர்ல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் ஏபிசிடின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து இது மின்ட் கேண்டி, கலர்லயே தெரியுது. இது வந்து இது மட்டும் நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். மின்ட் பேப்பர் ஷீட், ரொம்ப ஒரு மெலிசா ஒரு மின்ட் டேஸ்ட்ல ஷீட்ஸ் இருந்துச்சு. அந்த ஷீட் இதுதான் டிரான்ஸ்பரண்டா ஒரு. இத பார்த்து யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், காஷன் நாங்க இப்பவே சொல்லிட்டோம். ஆமா, அது வந்து நீங்க இன்னும் குழந்தையா இருக்கீங்க, நீங்க குழந்தையாவே இருங்க. மோகன் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமா, லெஜெண்ட்ஸ் will understand. புரிஞ்சவன் பிஸ்தா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா பாருங்க. ஓகே பீப்பிள்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நீங்க ஒரு 90s and early 2K கிட்ஸா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமா நீங்க ஒரு பூமரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவீங்க. கமெண்ட் பேசுங்க. ஆமா, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாங்க ஏன் அழுத்தி லைக் பண்ணுங்கன்னு சொல்றோம்னா, யூடியூப் அனாலிட்டிக்ஸ் பிரகாரம் லைக் பண்ணா யூடியூபே நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், இது நிறைய பேருக்கு போய் சேரும்.
அவங்களும் இந்த வீடியோ கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச subscribe பண்ணுங்க. 90s முக்கியமா comment யாராச்சும் பண்ணுங்க. இருந்தாலும் அவங்கள கீழே மென்ஷன் பண்ணி டேக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச 90s ஸ்வீட்ஸோட நேம் கீழே மறக்காம டேக் பண்ணுங்க. ஸோ முக்கியமா எனக்கு ஒரு நன்றி போட்டிருக்கேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ டீனாக்கு ஒரு பெரிய நன்றி டேஸ்ட் பண்ணதுக்குன்னு போட்டிருக்கேன். So until then, signing off from I'm Renny Philip. Bye. 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 Bye guys.